அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரெக்யூப்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான ஒரு ரெக்யூப்மெண்ட் அப்படின்றது அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் சொல்லுவாங்க. அதேமாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது ஏபிபிஎம் சொல்லுவாங்க. ஸோ டாக் சேவாக் அப்படின்ற ஒரு 3 விதமான பதவிகள். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ ஒன்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 10ஆம் வகுப்பில் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஓவராலாக ஒரு 40,000+ வேகன்சி அப்படின்றது வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த அளவுக்கு கட் ஆஃப்லாம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த அளவு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டர்ஸ். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தாக் பவன்லேருந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தோன்னா 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது ஆல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் சிஇபிடி பெங்களூரு யூனிடெட் ஹைதராபாத் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜிடிஎஸ்க்கான அந்த வேகன்சி அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ ஷெட்யூல் 1 வந்து பார்த்தோன்னா ஜனவரி 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் ரிகார்டிங் டு கேரி அவுட் த ப்ரிப்பரேஷன் எக்ஸைஸ் ஃபார் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஆன் ஜனவரி 2025 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஷெட்யூல் 1, அதாவது இந்த 2025 வருடத்துக்கான ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்றது ஜனவரி 2025 ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆக்டிவிட்டிஸ் டேட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இஷ்யூ ஆஃப் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 29/1/2025 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதற்கான அந்த ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஆக்டிவிட்டிஸ் டேட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க 17/1/2025 22/1/2025. ஸோ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய தேதின்னு பார்த்தோன்னா 29/1/2025 அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம அதற்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும், ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரிலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்றது கிடையாது. அதாவது நீங்கள் 10th எடுத்துருக்கக்கூடிய மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேலரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜூலை மாதம் வந்து 2024 அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதில் என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான பதவிகள், அதாவது பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, அதாவது பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிராமின் டாக் சேவாஸ், அதாவது ஜிடிஎஸ் அப்படின்றது கீழே வரக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் மற்றும் வேலிட் இமெயில் ஐடி அப்படின்றது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி மூலமாகவும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் மூலம் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வேலிடாக இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பார்த்தோன்னா இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ரூல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டே டு டே போஸ்டல் ஆப்ரேஷன் வந்து இருக்கும். அதாவது பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த போஸ்டல் சம்மந்தமான ஒர்க்கை வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், அதாவது ஐபிபிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒர்க் அலோகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் இருக்கும். ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப் அலோகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது ஏபிபிஎம் சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ஸ்டேஷனரி ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கன்வீனியன்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் மெயில் டோர் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏபிபிஎம்க்கான அந்த ஜாப் ரூல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்விகேஷன் அப்படின்றது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தா அதே மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் அந்த ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா டாக்ஸ் சேவாக்கு வந்து பார்த்தா அப்படின்னா அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்றதுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தா அந்த சப் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தா அலவன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பே ஸ்கேல் பொறுத்தளவு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா 12,000 ரூபாயிலிருந்து 29,380 ரூபாய் வரை சேலரி இருக்கும் ஸ்லாபில். அதேமாதிரி ஏபிபிஎம் டாக்ஸ் சேவாக்கு வந்து பார்த்தோன்னா 10,000 ரூபாயிலேருந்து 24,470 ரூபாய் வரை அந்த சேலரி அப்படின்றது இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஏஜ் லிமிட்ன்றது மினிமம் 18 வயது, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 வயது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தோன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 வருடங்கள், அதே மாதிரி ஓபிசிக்கு 3 வருடங்கள், அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஆகிங்கன்னா நோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் ஆகிங்கன்னா 10 வருடங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இப்போ அடுத்து கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கல்வி தகுதி பொறுத்தளவு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஸோ அந்த டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுடைய லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கல்வி தகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அடிஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி சைக்கிளில் ஓட்ட தெரியும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் வந்து நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரிசர்வேஷன் வந்து பார்த்தோன்னா அஸ் பர் கேட்டகரி நாம்ஸ் பிரகாரம் வந்து ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு அதாவது சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த மெரிட் லிஸ்ட் அப்படின்றது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறதா அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் மூலியமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அந்த வெப்சைட்க்கான லிங்க் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதன் மூலியமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு டீட்டெயில்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஸ் பர் நாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அஸ் யூஷுவல் எப்பயும் போல பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில். இந்த மந்த் எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். அதாவது பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3000 to 3500 வேக்கண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஓவரால் ஒரு 40,000+ வேக்கண்ட் அப்படின்றது வரும் இந்தியா ஃபுல்லாக. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு 3500 வேக்கண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய சேனலை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.